ஹலோ விஜய், நீங்க எப்பயாச்சும் மலை ஏறணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த மாதிரி மலை ஏற போன 9 மாணவர்கள் பலியானதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னா 1559ல இப்ப நம்ம ரஷ்யான்னு விட்டுட்டு இருக்க சோவியத் தான் நடந்துச்சு. 9 மாணவர்கள் மலை ஏற போறேன்னு சொல்லிட்டு பிப்ரவரி 1 அன்னைக்கு போனாங்க. 14ஆம் தேதிக்குள்ள நம்ம திரும்பி வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி போனவங்க தான். ஆனா 20ஆம் தேதி கிட்ட ஆகுது, திரும்பி வரவே இல்லை. மீட்பு பணி மறுபடியும் இவங்க வரலன்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. ஆனா இவங்களை யாரையுமே காணோம். அவங்களோட கூடாரங்கள் மட்டும்தான் இருக்கு. கூடாரங்களும் உள்ள இருந்து யாரோ கிழிச்சாங்க, அந்த மாதிரி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. இவங்களோட ட்ரெஸ்ஸஸும் அங்கேயே தான் இருந்துச்சு. இவங்க ஏதோ விட்டுட்டு ஓடி போன மாதிரி தான் அந்த இடத்துல இருந்துச்சு. இவங்களோட கால் தடத்தை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. பிப்ரவரி 26ஆம் தேதி சில பேரோட பாடிஸ் மட்டும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா மிச்சம் உள்ளவங்க யாரோட பாடிஸும் கிடைக்கல. கொஞ்சம் மாசம் கழிச்சு மே மாசம் ஆத்தங்கரை ஓரமா தான் இவங்களோட பாடிஸ் கிடைக்குது. முதல்ல இறந்து போன பாடிஸ்ல கடும் குளிர்னால இறந்து போயிருந்தாங்க. ஆனா இப்ப இறந்து போனவங்களோட பாடிஸ் வேற மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னா, மண்டவோட அடிபட்டு நெஞ்செலும்பு நிறைய இடத்துல அடிபட்டு இருந்துச்சு. ஒரு பெண்ணோட நாக்கே துண்டா வெட்டப்பட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா இது சோவியத் யூனியன் விசாரணைல தான் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சிட்டாங்க. ஆனா நிறைய பேரு இது பனி சரிவுனால ஏற்பட்டுச்சு, யுஎஃப்ஓ நிகழ்வுனால ஏற்பட்டுச்சு, காற்றுனால அதிகமா ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் அதிக கதிர்வீச்சுனால ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. எது உண்மைன்னு இன்ன வரைக்கும் தெரியல. இதை பத்தின தாட் என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.